இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் சாரோட 51வது பர்த்டே. நம்ம சேனல் சைட்ல இருந்து தளபதி விஜய் சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நம்ம தளபதி விஜயோட இந்த பிறந்தநாளை முன்னிட்டு ஜனநாயகன் மூவி டீம் சைட்ல இருந்து இந்த ஜனநாயகன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் கிளிம்ஸ் வெறும் 30 செகண்ட் தான், ரொம்பவே ஷார்ட்டான ஒரு கிளிம்ஸ். இன்னைக்கான இந்த வீடியோல ஜனநாயகன் மூவிக்கான இந்த ஒரு கிளிம்ஸை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி தளபதி விஜய் சாரோட ஃபேன்ஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு அவருக்கான பர்த்டே விஷ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிளிம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சரியா ஜூன் 22 நைட்டு 12 மணிக்கு கரெக்டா விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு பெட்ல தூங்க போற வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க. நான் இந்த மாதிரி காலையில தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நைட்டு சரியா 12 மணிக்கு விட்டுருக்காங்க போல. பேசிக்கா இந்த கிளிம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பயங்கர ஆக்ஷனான படத்துல இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஷன் சீனை ரொம்ப நாள் இல்லாம ஜஸ்ட் சின்னதா கட் பண்ணி அதை ஒரு சின்ன கிளிம்ஸா தான் இந்த ஒரு ஜனநாயகன் மூவி டீம் சைட்ல இருந்து விட்டுருக்காங்க. இதுல பெருசாலாம் இந்த ஒரு ஜனநாயகன் மூவியை பத்தின எந்த விஷயங்களையும் இந்த ஒரு மூவி டீம் சைட்ல இருந்து ரிவீலே பண்ணலங்க. ஜஸ்ட் நம்ம தளபதி போலீஸா இருக்கிற மாதிரி மட்டும்தான் அந்த ஒரு கிளிம்ஸ்ல நமக்கு காட்டியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த ஜனநாயகன் மூவில நம்ம தளபதி விஜய் போலீஸா தான் வர்றாரு, போலீஸ் ரோல்ல தான் பிளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா நம்ம தளபதியை போலீஸா பார்த்ததுன்னா அது தெரி மூவில தான். கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு தளபதியோட கடைசி மூவில தான், அதாவது ஜனநாயகன் மூவில தான் நம்ம தளபதியை போலீஸா பார்க்க போறோம். ஒரு பயங்கரமான காப்பா உள்ள இறங்கி சம்பவம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஒரு கிளிம்ஸுமே படும் பயங்கரமா ஆக்ஷன் பேக்கடா இருக்கு. இப்போ நம்ம தளபதியை இந்த ஒரு ஜனநாயகன் மூவில கண்டிப்பா ஒரு காப்பா தான் பார்க்க போறோம். அது அந்த மூவி டீம் சைட்ல இருந்தே இந்த ஒரு கிளிம்ஸை விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மூவிக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், செகண்ட் லுக், இது ரெண்டுலையுமே ஒரு பக்காவான பொலிட்டீஷியன் மாதிரி தான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சாட்டையெல்லாம் கையில் வச்சிருப்பாருல, அந்த மாதிரியான லுக்ல ஒரு பாக்குறதுக்கு ஒரு மெச்சூர்டான பொலிட்டீஷியன் மாதிரி தான் இருந்திருப்பாரு. இவ்வளோ ஏன் படத்தோட டைட்டில் கூட ஜனநாயகன், அரசியல் சம்பந்தமான ஒரு டைட்டில் தான் இந்த ஒரு மூவிக்கும் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம தளபதி இப்போ பாலிடிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஆளா வளர்ந்து வந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அதை குறிக்கிற மாதிரி இந்த ஒரு ஜனநாயகன் மூவி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசுற மூவியா தான் இந்த மூவி இருக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. இங்க குழப்பமான விஷயமே என்னன்னா, ஒரு பாலிடிக்ஸை பேஸ் பண்ண இந்த ஒரு ஜனநாயகன் மூவில நம்ம தளபதி விஜய் இதுக்கு ஒரு காப்பா இருக்காரு. ஒரு அரசியல்வாதிக்கும் போலீஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு யோசிச்சிங்கன்னா மேபி இந்த ஒரு கிளிம்ஸ்ல காட்டக்கூடிய இந்த ஒரு ஷார்ட் எது இந்த மாதிரி ஜனநாயகன் மூவியோட ஃபிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த லுக்ல நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருக்கிற மாதிரி, இந்த பியர்டா இருக்கட்டும், ஹேர்னு எல்லாமே பயங்கர கருப்பா ஃபுல் டார்க்கா தான் இருக்கு. ஆனா இதுவே இந்த ஜனநாயகன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த சாட்டை கையில வச்சிருப்பார்ல, அந்த மாதிரியான லுக்ல எல்லாம் நம்ம தளபதியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல தான் அந்த ஒரு போஸ்டர்ஸ்ல இருந்திருப்பாரு. இதுல இருந்து இந்த ஜனநாயகன் மூவில நம்ம தளபதி விஜய்க்கு 2 லுக் இருக்கலாம். ஒன்று இந்த மாதிரி சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல பிரசன்ட்ல நடக்கிற விஷயங்களா இருக்கணும். இன்னொன்று இந்த மாதிரி காப்பா தளபதி விஜயோட எங்கர் வெர்ஷன் காப்பா நடிக்கிற மாதிரியான அந்த ஒரு லுக். மொத்தம் 2 டிஃப்ரெண்டான லுக் இங்க நம்ம தளபதி விஜய்க்கு இருக்கலாம். இங்க நம்ம தளபதி விஜய இந்த ஒரு ஜனநாயகன் மூவில எந்த மாதிரி காட்ட போறாங்க, ஒரு ரிட்டையர்ட் காப்பா காட்ட போறாங்களா, அதுவும் இல்லாம ஒரு காப்பா இருந்த ஒருத்தர் இப்ப அரசாங்கத்தை எதிர்க்க மாதிரி காட்ட போறாங்களா, இல்ல காப்பா இருந்த சாதாரண ஒருத்தர் அரசியலுக்குள்ள குதிக்கிற மாதிரி காட்ட போறாங்களா அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் சத்தியமா இல்லைங்க. அது என்ன ஏதுன்னு மூவி வந்தாதான் தெரியும். அதே மாதிரி இந்த கிளிம்ஸ் ஆரம்பிக்கும் போதே என் நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற மாதிரி a true leader rises not for power but for the people அப்படின்ற குவாட் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம தளபதி மாசா அந்த காப் யூனிஃபார்ம்ல நடந்து வரும்போது ஃபயரு ஃபயருமா அப்படின்ற மாதிரி சும்மா ஃபயர் அள்ளுதுங்க. ஆன் ஸ்கிரீன்ல ஃபயர் அல்றது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த சீனெல்லாம் நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபயர் விட்டு செலிப்ரேட் பண்ண போறாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? தளபதி கையில் வச்சிருக்க அந்த ஒரு ஸ்வாட்ல தளபதி அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. பட் இந்த ஜனநாயகன் மூவில நம்ம தளபதிக்கான நேம் என்ன அப்படின்ற மாதிரி அவரோட ஷர்ட் பேஜ்ல இருக்க அந்த நேமை பார்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். ஆனா பெருசாலாம் கிளியரா ஒன்றும் தெரிலங்க. மேபி இந்த ஒரு கிளிம்ஸ்க்காகவே அது நம்ம மூவி டீம் பிளர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. மூவி டீம் சைட்ல இருந்து இப்போ நம்ம தளபதி விஜயோட பேர் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. அதே மாதிரி ஆரம்பத்தில் நமக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னா, இந்த மூவில தளபதியோட பேர் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற மாதிரியான பேராக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் நமக்கு ஆரம்பத்திலே கிடைச்சிருந்துச்சு. அதுவுமே லீக்கா ரூமரா தாங்க சுத்திட்டு இருந்துச்சு. டிவிகே நம்ம தளபதியோட கட்சியோட ரெஃபரன்ஸை இந்த மூவில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற மாதிரி நேம நம்ம தளபதிக்கு இந்த ஒரு ஜனநாயகன் மூவில கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த பேர் நம்ம தளபதிக்கு இந்த மூவில செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுது.
உடனே என்ன இவன் எப்படி சொல்லிட்டானே என்ன அடிக்கூடாது. எனக்கு தோணுன என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஒரு கிளிம்ஸ்ல சின்ன சின்ன அரசியல் டீடைல்ஸ் எல்லாமே என்னோட கண்ணில் சிக்கிச்சு. பட் அது எல்லாத்தையும் மூவியோட கனெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிளிம்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் சீரியஸா அனிருத் தான் மியூசிக் போட்டாரா அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சிரும். ஆனால் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பாலாம் இல்லைங்க. அதே மாதிரி என்னடா கேசரி வாடை ஹெவியா அடிக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸை பார்த்துட்டு மீம்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்குன்னா கேசரி கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தாங்க இருக்கு. லைட்டா பயமாவும் இருக்கு. பட் அது அப்படியே கேசரியா வராம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட்டா வந்து அதை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது பயங்கரமா இருந்தா செம்மையா இருக்கும். என்னால ஒரு விஷயம் தெளிவா சொல்ல முடியுங்க, இது 100% ஹாஜ் வினோத் அவருக்கான படமா இருக்குமாலாம் தெரியல. பட் நம்ம தளபதியோட கடைசி மூவி இது இந்த மாதிரி நம்ம தளபதிக்கான 100% பக்காவான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருக்க போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதே மாதிரி நம்ம டிவிகே கட்சியோட ஆந்தம் சாங், அது மட்டும் இல்லாம நம்ம டிவிகே கட்சியோட பிளாகையும் இந்த மூவில காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு படம் வந்தாதாங்க தெரியும். ஸோ நீங்க இந்த கிளிம்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த கிளிம்ஸை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கேங்ல இருக்க தளபதி ஃபேன்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.